முதல்ல சோறு நல்லா இங்கிட்டு சோறை எடுத்து தட்டில் போடணும். தட்டில் சோறு போட்டு இதுதான் நம்ம குழம்பு ரசம். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன். காலை உணவு இந்த ரசம் தான். எப்போயுமே ஊருக்கு வந்தால் காலையில் ரசம் மட்டும்தான் சாப்பிட்றது. நான்வெஜ் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது கிடையாது. அதனால் கருவாடு, மிளகாயும் கருவாடு சேர்த்த கருவாடு துண்டு, உப்பு சாருவாங்க இல்லையா, அந்த இது. இந்த சோத்தில் இந்த ரசம் அப்படியே நல்லா இஞ்சணும். இஞ்சினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றோம். இது கருவாடு. அம்மா சமையலை தான் சாப்பிட்ருக்கீங்க, அப்பா சமையலை சாப்பிட்டது இல்லைல்ல. இது எங்கள் அப்பா சமைச்சது, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுனால வெறுஞ்சோலை சாப்பிட்டா கூட அது வந்து அருமையாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலாம் ரசத்துலேருந்து எடுத்து போடாதீங்க, சத்தியா உடம்புக்கு. நம்ம ரசத்துக்கு கரண்டிலாம் வைக்கிறது இல்லைங்க, அப்படியே அப்படி எடுத்து ஊற்ற வேண்டியதான், ஜல 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 ஜலுன்ட்டு. நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே முடியாதுனால அதனால் கூட கொஞ்சம் கருவாடை போட்டுக்கிறோம். எல்லாம் கருவாடு இல்லாமல் எல்லாம் மிளகாயாக போட்டு வச்சிருக்கிறாரு. கருவாடு போகணும். நீங்கள் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க சாப்பிடும்போது சத்தம்லாம் வரும். அப்போ பாருங்கள், அந்த காலத்து ஆளுங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்திருக்காங்க. சாப்பிடும்போது சத்தம் வந்தால் அது இன்டீசன்ட் கிடையாது, அது ஒரு நல்ல பழக்கம். சாப்பாடு ரசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அப்போ நினச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், பல்லில் படாமல் நாக்கில் படாமல் மாத்திர மாதிரி சத்தமே இல்லாமல் விழுங்குறது. நம்ம இனிமேல் அப்படி கிடையாது. இது நம்ம வீடு, எப்படி வேணாலும் அடிச்சு பிடிச்சி உள்ளங்கை படுற அளவுக்கு உறிஞ்சி சாப்பிடலாம். ரசஞ்சோறு சாப்பிட்ட பிறகு தவறாமல் ஒன்று பண்ணிடணும், இந்த ரசத்தை எடுத்து குடிச்சிடணும். நல்லா காட்டமாக காரசாரமாக இருக்குங்க. எனக்கு இந்த சோறை தந்த எங்கள் அப்பாவுக்கும், இந்த சோறை விளைவிச்ச விவசாயிகளுக்கும், தப்பாமல் பெய்கிற அந்த மலைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சாமிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தின்ன சோத்துக்கு நன்றியோடு இருக்கணும்ல, அதானே நம்ம பண்பாடு.